இன்றைக்கி வீட்டில் நிறைய வேலை இருக்குது. வீட்டை துடைக்கணும், கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சமைச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பண்ண போகிறேன். நாளைக்கு கஞ்சிக்கும் சேர்த்து சோறு பொங்க போகிறேன். அதனால் சோறு பொங்க போகிறேன் மக்களே. இன்றைக்கி வந்து இதை நான் நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவேன். ஆனால் இது வந்து இதில் வந்து ஐர கருவாடுன்னு எழுதியிருக்கு. ஏதோ இதை வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறேன். நேற்று தான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இதை வச்சு ஒரு ரசமும் அப்புறம் இந்த கருவாடை வந்து வருத்தம் கொடுக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்குமே சளியாக இருக்குது. இந்த கருவாடு கொடுத்தா நல்லதுன்னு, சளிக்கு நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் இதை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தொட்டுக்க வந்து பாவக்காய் வறுவல் அது பண்ண போகிறேன் ரசத்துக்கு. அரிசியை பார்த்தாலே கொஞ்சம் அரிசி திங்கன்னு வந்துடுது. கொஞ்சமாக வாயிலப்பட்டிருக்கேன். இதில் வந்து இந்த இதில் வந்து 1.5 இதை எடுக்க போகிறேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு, இன்றைக்கி நைட்டுக்கு, நாளை காலையில் கஞ்சிக்கு எல்லாத்துக்குமே இதுதான். அரிசி திங்கக்கூடாது, ஆனால் எனக்கு அது பழக்கம். இதில் ஒரு 1/2 கப்பு, ஆல்ரெடி 1 கப் போட்டிருக்கேன். இதான் அரிசி போட வேண்டாம். ஆமால இந்த இடது கை வச்சு தான் இந்த இதை வலது கையிலே பழக்கி இடது கை வச்சு வேலை செய்ய முடியல. வெயிட்டு தூக்கவே பயமாக இருக்குது. தூக்க முடியும் மக்களே. மக்களே இந்த குக்கர் விசில் யூஸே பண்ண மாட்டேங்காங்க. நான் டாக்டர்கிட்ட இந்த கையில் எவ்வளோ வெயிட்டு தூக்கலாம் அப்படிலாம் கேட்டிருக்கேன். அது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ டயாலிஸ் கொண்டு போகிற பற்றியெல்லாம் அந்த பேக்கு அந்த மாதிரி. அப்போ நான் கேட்டேன் 1 கிலோ தூக்கலாமா அப்படின்னு கேட்டேன். பேக்கை தூக்கிக்கலாம், வெயிட்டெல்லாம் அதிகமாக தூக்கக்கூடாது, 1 கிலோவே தூக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார் எனக்கு. ஏன்னா ஃபெயிலியர் ஆயிருமா. அதனால் திடீர்னு இது மறந்தாப்புல தூக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா வச்சுருவேன். இந்த 3 கருவாடும் தான் வறுத்து கொடுக்க போகிறேன். இது என்ன கருவாடுன்னு தெரில, ஆனால் இது வந்து வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என் பிள்ளைகளுக்கு இது மொத்தத்தில் இது நான் சாப்பிட முடியாது, பசங்களுக்கு தான். என் ஹஸ்பண்ட் வந்து காய் கடையில் இதெல்லாம் உடஞ்சி கிடந்துச்சாமா. இந்த பீக்கங்காய் பாருங்கள், இதெல்லாம் உடஞ்சி கிடந்திருக்கு. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்திருக்காவ. அப்புறம் பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்காவ. அந்த பாவக்காவை தான் நான் அன்றைக்கி வந்து எனக்கு வறுத்து சாப்பிட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாலாம் இருக்குது. இதை வந்து நைட்டுக்கு சட்னி வைக்கணும் மக்களே, வச்சு சாப்பிடணும். இந்த 2 பாவக்காயும் இன்றைக்கி வந்து இப்போ மத்தியானத்துக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வறுக்கணும். இது வந்து பசங்களுக்கு என்ன இருக்குது. இதை தான் நான் கத்திரிக்கோலை வச்சு இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு வறுத்து எடுக்கணும். அதோட தலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து இதை மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுடு தண்ணி போட்டு ஒரு அலசி எடுத்துக்கிட வேண்டியதான். நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. சோத்துக்கு தண்ணி ஊற்றி அரிசி போட்டிருக்கேன். கருவாடை தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே படபடன்னு வந்துட்டு சாக்லேட் எடுத்து வச்சு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் தான் இனி போய் ரசத்தை செய்யணும். இப்படி தான் மக்களே என் பொழப்பு ஓடும். அப்பப்போ படப்படன்னு வந்துடும், லோ பிபி ஆயிரும். அந்த ஹீட்லேயே அந்த வெக்க அந்த அளவுக்கு அடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி எனக்கு பாடி கார்டாக இவன் தான் இருக்கான். அவிய லைனுக்கு போயிட்டாவ. காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் லைனுக்கு போயாச்சு. அதுக்குள்ளே நான் வந்து சாக்லேட் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த குழம்பு செய்ய போகணும். குழம்பு அந்த கருவாடையும் வறுத்து வைக்கணும். காஃபி சாக்லேட்டு இதை இதை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தோன்னா தெம்பாயிரும். இந்த மிளகையும் ஜீரகையும் நல்லா நைஸாக அரைக்க போகிறேன். ஏன்னா ரசத்தில் போட்டால் உடனே அப்படி பிறக்கி எடுத்துருவாங்க. இந்த அளவு அரைச்சிட்டு இதில் பூண்டு, வரமிளகா, கொஞ்சோண்டு மல்லித்தலை, இதை குறைன்னு அரைக்க வேண்டியதான்.
இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி புளி சேர்த்து ரசம் வைக்க போகிறேன். நல்லா புளியை பிணைஞ்சி எடுத்தாச்சு. இதை இனி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். எனக்கு இந்த புளி மேலே மட்டும் நம்பிக்கையே இருக்காது மக்களே. ஏதாவது அழுக்கு இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு பயமாகவே இருக்குது. அதனாலே மோஸ்ட்லி சேர்க்க மாட்டேன். வெங்காயம் இருக்கு மக்களே, வெங்காயம் இருக்கு. இதை அந்த தண்ணி 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். பிணைஞ்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது உள்ளே ஏதாச்சும் இருக்குமான்ட்டு பார்க்க. எப்போதும் கட் பண்ணி தான் இது பண்ணுவேன். இன்றைக்கி அவசரத்தில் பிணைஞ்சிட்டேன். ஒன்றும் இல்லை. சரி, இதை பிணைஞ்சி எடுக்க எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் மக்களே. அந்த அளவுக்கு தெம்பு இல்லை. பிணைஞ்சிட்டு வாரேன். கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு பிணையும். நல்லா வாசமாக இருக்கும். பிணையிறதுக்கு தான் தெம்பு வேணும். இப்படி பிணைஞ்சிட்டே இருக்கும்போது எனக்கு கை இழுத்துட்டு போயிடும். மறுபடியும் இப்படி அப்படியே அங்கங்கே ஸ்டக் ஆகிரும் பார்த்துக்கோங்க. அதனால் பார்த்து தான் பிணையணும். அதெல்லாம் டயாலிஸ்னால் வந்த வினைகள். முன்னாடிலாம் எனக்கு கை கால்லாம் இழுக்கவே இழுக்காது. இப்போ வெயிட்டெல்லாம் எடுத்து எல்லாம் சத்து குறைவுனால அப்பப்போ இழுக்குது. நேற்று டயாலிஸ் பண்ணும்போது இந்த கை இப்படியே போயிட்டு அப்புறம் நார்மலாக ஆச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு. இனி தேவையான அளவு தண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கிடுவோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இந்த அரைச்சி வச்சுருக்க மத்தியில் விழுதில் இதில் கொஞ்சோண்டு எடுத்து இதில் சும்மா டெக்கரேஷனுக்கு கலக்கி வச்சுக்கிடுவோம். இனி அந்த கருவாடை கொஞ்சம் சட்டியில் போட்டு வறுத்துட்டு, இந்த சட்டியை பொரிக்காஞ்சட்டின்னு சொல்லுவோம், கடாயின்னு சொல்லலாம், அதை காய வச்சுருக்கேன். அதில் அந்த சின்ன கருவாடை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரசம் வைக்க சொன்னாங்க. அதேமாரி ஃபாலோ பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரசத்தை வைக்க போகிறேன். எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன். சளிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. என் பொண்ணுக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப சளியாக இருக்குது. இவனுக்கும் சளி வந்துட்டு, என் ஹஸ்பண்டுக்கும் சளி இருக்குது. அதனால் 3 பேர்த்துக்குமே இன்றைக்கி இந்த ரசம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 3 வரமிளகாய் தான் போட்டிருக்கேன். நிறைய போட்டால் திட்டுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் சுல்லாப்பாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். காரம் சாரமாக சாப்பிடுவேன்னா இவங்களுக்கு காரம் கம்மியாக போட்டால் தான் ரசத்தை ஊற்றி நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சென்னா குன்னி மீன் ரசமா அது பார்த்தேன். ஆனால் வாங்கிட்டு வந்த கருவாடு ஐர மீன் கருவாடாம். நான் அதை தான் இதுவும் பொடிசாக இருக்குது கருவாடு, அதுவும் பொடிசுன்னு நினச்சிட்டு ரசம் செய்யலான்னு பார்த்தேன். இப்போ லாஸ்ட் நேரத்தில் அந்த யூடியூப் வீடியோவில் ரொம்ப பொடிசாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இது ஐர மீனாமா. நான் அதையுமே நெத்திலி மீன் போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் வெறும் ரசமும் இந்த கருவாடு எல்லாத்தையும் போட்டு, ஐயோ கால் இழுக்குது, கருவாடு எல்லாத்தையும் போட்டு வறுவல் தான் மக்களே பண்ண போகிறேன். என்னைய மாதிரி ஒரு கும்பிட்ட கலந்து இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன். மீன் தெரிய மாட்டேங்குது. ஐர மீனா? நான் அந்த ஐர மீனையும் நெத்திலி மீனையும் ஒரே மீன் வகைன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கவரில் எழுதியிருந்தது ஐர மீனுட்டு. சரி, ரசம் எப்படி வைப்பாங்கன்ட்டு இன்னொரு டைம், எனக்கு எத்தனை டைம் பார்த்தாலும் அது தெரியாது, நான் வைக்க பார்ப்பேன். அப்போ தான் இந்த கருவாடு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப பொடிசாக இருக்கு, பொடியான்ட்டு பார்த்தா அது சென்னா குன்னியா, இது ஐரையா. நான் சரி ஐர மீனில் ரசம் வைப்பாங்களான்னு பார்த்தா ஒருத்தர ரசம் வச்சு போடலை. அதனால் வெறுமணிக்கவே ரசம் வச்சு அதை எல்லாத்தையும் வறுத்து கொடுக்க வேண்டியதான். ஐயோ கடவுளை, ஒரு மீன் டைப் கூட தெரியாமல் சமையலில் இறங்கிடுறது. அதுக்கப்புறம் எல்லாம் கவுந்து போயிடுது. சரி மக்களே, திருத்திக்கிடுறேன். இப்போ தான் சாப்பாடு வடித்தோடனே ஒரு மாதிரி ஆகிட்டு. ஆனால் ரசத்துக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு மறுபடியும் போய் ரெடி பண்ண போனோம். இப்படி தான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது.
இனி இது நுர வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு கருவாடு கழுவி வச்சுருக்கேன். நவருக்கு ரெண்டையும் சேர்த்து போட்டு வறுக்க வேண்டியதான். வறுக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக மிளகாத்தூள் போட்டு வறுத்து எடுத்துருவேன், அவ்வளோதான். கிறுகிறுனே வந்துட்டுருக்கு. டக்குன்னு சமையலை முடிச்சிடலான்னா முடியலை. ஸோ ஒரு மாதிரி வருது. வறுக்கி விட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சாப்பிட்டு கருவாடு ரெடி மக்களே. இன்னும் படபடன்னு தான் வந்துட்டுருக்கு. டக்குன்னு எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு முடிச்சுட்டேன். 2-3 டைம் படுத்து தான் எந்திரிச்சு செஞ்சேன். இன்றைக்கி என்னமோ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக கிறுகிறுன்னே வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.